நம்ம இன்னைக்கு பீர்க்கங்காய் சமையல் பண்ணி போட போறீங்க இல்லையா? அதனால நீங்க இந்த அரசபையெல்லாம் பேசினதுனால பீர்க்கங்காய் உடனே போட்டே ஆனு உட்காந்துருக்கேன். என்னன்னு அது பெனிஃபிட் சொல்லிட்டு அப்புறம் இந்த அரசபையை பற்றி சொல்லுங்க கொஞ்சம். காய்கறிகளின் மந்திரி சபை அது ரொம்ப நம்ம எடுத்துக்க மாட்டோம்னா மாலைபட்சம் அந்த மாதிரி டயத்துல. பட் ஆனால் அது இப்போ நடுநடுவில் நம்பாத்திலே காய்ச்சது எவ்வளோ அழகாக காய்ச்சி நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். அதான் வந்து பீர்க்கங்காய் வந்து நம்மளே வந்து நிறைய சாப்பிட்றது கிடையாது. அது மாதிரி ஒரு மரக்கடிக்கப்பட்ட ஒரு காய்கறிகளில் பீர்க்கங்காயும் ஒன்றும். இந்த பூசணிக்காய் மாதிரி பீர்க்கங்காய் வந்து அவ்வளோ ஒன்றும் பாப்புலரான ஒரு வெஜிடபிள் கிடையாது. ஆனால் இந்த பீர்க்கங்காய் ஃபுல்லாகவே வந்து விட்டமினும் தாதுக்கள் சொல்கிற மாதிரி தாதுக்கள் கால்சியம் எல்லாம் இருக்குது இந்த பீர்க்கங்காயில் மற்ற காய்கறிகள் மாதிரி. இது வந்து இந்த படர் கொடி இருக்கு இல்லையா, அந்த வகையை சேர்ந்தது. இது வந்து நிறைய இதில் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமான பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இதெல்லாம் வருது இல்லை, இந்த டயபெட்டிஸ் இஷ்யூஸ்லாம் இருக்குல்ல, இந்த டயபெட்டிஸ் இஷ்யூஸ்லாம் இதில் வராது. ஆமாம், இது வந்து உள்ள பாடியில் போயிட்டு என்ன ஒரு செல்லுக்கும் என்ன வேணுமோ என்ன இது வந்து உற்பத்தி ஆகணுமோ அதை செய்யும். இது உள்ளே இருக்கிற ஒரு செல்லுக்கும் எதையுமே வந்து இது வந்து இப்போ ஒரு கெட்ட பாக்டீரியா இருக்குது அப்படின்னு வந்து முறியடிக்காது. இது செல்லை வந்து உன்னோட பாடியை வந்து ரெடி பண்ணிடும். அது அதனால தான் இந்த மந்திரி சபைன்னு சொல்லும்போது அந்த இதில் வந்து சொல்லியிருப்போம், இந்த பீர்க்கங்காய் வந்து உள்துறை அமைச்சர். பாடிக்குள்ளே இருக்கிறது வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து ஒரு முக்கியமான காய் வந்து இந்த பீர்க்கங்காய். இதில் வந்து நிறைய நார்ச்சத்து இருக்குது, நீர்ச்சத்து இருக்குது. நீர்ச்சத்துன்னு பார்க்க போனோம்னா பீர்க்கங்காயில் நிறையவே இருக்குது. அதே இது வந்து ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து இந்த மஞ்சக்காமலை நோயெல்லாம் வருது இல்லையா, அது இந்த தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அப்புறம் கண் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இதெல்லாம் வந்து வராது இந்த பீர்க்கங்காயை நம்ம ரெகுலராக சாப்பிட்டோம் அப்படின்னா. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து சில பேருக்கு வந்து அசிடிட்டி வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அவளுக்கெல்லாம் வந்து என்ன ஆகுனா வயிறில் வந்து இந்த ஆசிட் வந்து ஜாஸ்தி கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஆசிட் கிரியேட் ஆகிறதா நெஞ்சு வரைக்கும் வந்து அந்த செஸ்ட் பர்ன்லாம் வருது. இந்த ஆசிட் நிறைய கிரியேட் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா வயிறில் வந்து புண்ணு வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து தடுக்கும் இந்த பீர்க்கங்காய். அப்புறம் ஜென்ரலாக நீர் சத்து இருக்கிறதுனால வந்து பாடிக்கு குளிர்ச்சி வரும். நீர் சத்து இருக்கிறதுனால நேச்சுரலாக இது வந்து பாடிக்கு வந்து ஒரு குளிர் தன்மையை கொடுக்குறது. அப்புறம் வந்து இன்னொன்று என்ன சொல்ல நினச்சேன்னா, யாராருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு தோட்டம் போடுறதுக்கு இடம் இருக்கும். தோட்டம்னா பெரிய காய்கறி தோட்டம் இல்லை, பெரிய இடம்லாம் வேண்டாம். ஒரு சின்ன இந்த கார் பார்க்கிங்னு இடம் விடுறாங்க, அந்த சைடில் இடம் இருந்தால் கூட அதில் போட்டால் கூட அவ்வளோ நல்லா காய்க்கும். அது அது வந்து என்னென்னா விதை மட்டும் கரெக்டாக ப்ராப்பராக வாங்கணும். நம்ம போய் இந்த ஆன்லைனில் வாங்குறது வாங்கக்கூடாது. அது கொஞ்சம் மெயினாக இப்போ இந்த இதில் நர்சரியில் போய் வாங்கி போட்டோம்னா அப்படி காய்க்கும். நம்ம பார்த்து எப்படி காய்ச்சது எவ்வளோ இருந்தது, அப்படி எவ்வளோ நீட்டமாக தொங்கி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அது பறித்து அப்படியே சாப்பிடும் போல அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த காய். ஆமாம். ஸோ இது விட்டமின் பார்க்கும்போது விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் பி இருக்குது, விட்டமின் சி இருக்குது. இதில் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, உள்துறை அமைச்சர். நல்ல பேர் யாராவது இவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க, க்ளீனாக வச்சுருக்காங்க பாரு. அப்புறம் அது இன்னொரு ஒரே ஒரு விஷயம் வந்து இது வந்து கொஞ்சம் முத்தின காயாக வாங்குறது நல்லது. ரொம்ப இழசு வாங்கிட்டோம்னு வச்சுக்கேன், அது வந்து இந்த கொஞ்சம் கோல்டு பிடிக்கும், முதுகு வலி வரும்னு கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ வாங்கும்போது கொஞ்சம் முத்தின காயாக வாங்குறது நல்லது. ஆக்சுவலாக வரதில்லை மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாம் முத்தின காய் தான் வரும். ஸோ அதை தவிர அதை மட்டும் பார்த்துட்டோம்னா மற்றபடி இந்த பீர்க்கங்காய் வந்து நிஜமே நல்ல ஒரு காய். காய்கறிகளுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு இது இருந்ததுன்னு வச்சுக்கேன், லோக்சபா ராஜ்யசபா மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோவேன். அங்கே வந்து என்னென்ன வெஜிடபிள் வந்து என்னென்ன போஸ்ட் இருக்கும் அதோடைய குணத்துக்கு தகுந்த மாதிரி பொறுப்பு. ஓகே, ஸோ அது வந்து தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன், நம்ம வந்து இந்த காய் இதோட பெனிஃபிட்னு தெரிஞ்சுட்டு விடக்கூடாது. ஸோ அது வந்து ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ காய்கறிகளோட மந்திரி சபையில் வந்து ஸோ லோக்சபாவில் வந்து பிரைம் மினிஸ்டர் பிரதம மந்திரி யார் அப்படின்னா அரசாணிக்காய். அரசாணிக்காய் அப்படிங்கிறது வந்து ரெட் பம்கின், சிவப்பு பம்கின் சொல்லலாம், பரங்கிக்காய். இது வந்து காய் பேரே வந்து அரசாணிக்காய். நம்ம பேர் அந்த பேரெல்லாம் விட்டுட்டோம். அரசாணிக்காய் வந்து பூசணிக்காயை படுத்து அது வந்து பரங்கிக்காயை படுத்து அப்படியே சொல்லிட்டு இருக்கோம். அரசாணிக்காய் அப்படின்னா இது வந்து பேர்லேயே தெரியுது, காய்கறிகளுக்கே வந்து இது வந்து ஒரு அரசன் மாதிரி. ஓகே, அப்புறம் வந்து உள்துறை அமைச்சர். உள்துறை அமைச்சருங்கிறது பீர்க்கங்காய்.
ஏன்னா இது வந்து நிணநீர் மண்டலம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அன்னைக்கு நம்ம இது பீர்க்கங்காய் பார்க்கும்போது பார்த்தோமே. அப்புறம் வந்து வெளித்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர், எக்ஸ்டர்னல் மினிஸ்டர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அப்படின்னா வெள்ளை பூசணிக்காய். ஏன்னா ஜீரண மண்டலம், சாப்பிட்டதெல்லாம் வெளியே போகணுமா இல்லையா, அது ஜீரண மண்டலங்கனால வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து வெள்ளை பூசணிக்காய். பொருளாதார அமைச்சர் வந்து தேங்காய், அது வந்து ஏன்னா அது வந்து எலும்பு மண்டலத்துக்கு வந்து அது வந்து ஜவாப்தாரி. அப்புறம் வந்து போக்குவரத்து துறை அமைச்சர்னு பார்த்தோன்னு வச்சுக்கேன், அது வந்து வாழைக்காய். ஏன்னா வாழைக்காய் வந்து ரத்த ஓட்டத்தை வந்து நல்ல சீராக வச்சுக்கும் இந்த வாழைக்காய். எவ்வளோ யோசிச்சு எவ்வளோ அறிவு ஜீவி இல்லை. ஆமாம், அட்லீஸ்ட் இப்படியா காயெல்லாம் சாப்பிட, இந்த காயெல்லாம் யாருமே அந்த யூஸ்வலாக வாங்க மாட்டேன். ஆமாம், சரி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கேன், இது வந்து நமக்கு தெரிஞ்சிட்டு அப்படின்னா சரி இந்த காய் வந்து இந்த இதுன்னு நமக்கு புரிஞ்சிடும். அப்புறம் கல்வித்துறை அமைச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா கொத்தவரங்காய். சூப்பர். கல்வித்துறை அமைச்சர் வந்து நம்ம வந்து வெண்டைக்காவை சொல்லுவோம், வெண்டைக்காய் வந்து நல்ல மெமரி பவர் கொடுக்கும், மேத்ஸுக்கு நல்லது, எல்லாமே நாட்டுக்காய். ஆமாம், ஸோ அது வந்து கல்வித்துறை அமைச்சர் வந்து கொத்தவரங்காய். கொத்தவரங்காய் வந்து மெயினாக வந்து நரம்பு மண்டலத்துக்கு வந்து ஜவாப்தாரி கொத்தவரங்காய். அப்புறம் வந்து சுகாதார அமைச்சர், சுகாதார அமைச்சர் வந்து கோவைக்காய்னு வச்சுக்கலாம். கோவைக்காய் ஏன்னா வந்து தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சுகாதார அமைச்சர். நீர்வளம், நீர்வளத்துறை அமைச்சர் வந்து சுரக்காய், அது வந்து சிறுநீரக மண்டலம், சிறுநீரகத்துக்கு வந்து சுரக்காய் தான் வந்து இன்சார்ஜ். அதே மாதிரி மின்சாரத்துறை என்ன சுவாச மண்டலம், சுவாச மண்டலத்துக்கு வந்து இன்சார்ஜ் வந்து முருங்கைக்காய். பாதுகாப்பு அமைச்சர்னா எலுமிச்சை. ஆமாம். தகவல் தொடர்புத்துறை கம்யூனிகேஷன் வந்து புலன்கள் எல்லாத்துக்கும் ஜவாப்தாரி வந்து புடலங்காய். ஸோ இதெல்லாம் வந்து இந்த காய்கறிகளுடைய மந்திரி சபைன்னு வச்சோன்னு வச்சுக்கேன், இந்த காய் இந்த வேலை செய்யும் உடம்புல. ஆக்சுவலாக எவ்வளோ இது பண்ண நம்மளோட நாட்டுக்காய் வந்து எவ்வளோ யூஸ் பண்ண எவ்வளோ மருந்து இருக்குது பார்த்தீங்களா. ஆமாம், வேஸ்ட்டாக கொண்டு போயிட்டு அந்த காலிஃப்ளவர் மாதிரி சவுப்பு பச்சையாக இருக்கிற பேர் என்ன மருந்து வச்சிருக்கேன், ப்ரோக்கலி வாங்குவாங்க. ப்ரோக்கலி என்ன காஸ்ட்லி, இந்த காய் கேட்பாருன்னு கிடக்கு, இதை வாங்கி நம்ம உடம்பு நல்லா பார்த்துக்கலாம். நம்ம நாட்டுக்காய் இந்த கொத்தவரங்காய் பொள்ளங்காய்லாம் இந்த பீர்க்கங்காயே வச்சுக்கேன் சரியா நம்ம வந்து தெரிஞ்சுக்காம. அதே மாதிரி பூசணிக்காய் இதெல்லாம் ஆத்துலயும் நல்லா வரும். நம்ம வந்து இது பண்ணிட்டு பெரிய இடம் வேணும்னு அவசியம் கிடையாது, சின்ன இடத்துல இருந்தா போறோம். அதே மாதிரி பீர்க்கங்காய்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் பெரிய தொட்டி, அகலமான தொட்டியில வச்சாலே அதுவே படர்ந்து நல்லா வந்துடும். அப்படியே கிடைக்கிறது கொஞ்சம் சீப்பா ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்கிறது இந்த காய் எல்லாமே. ஆமா, சூப்பர். ஓகே, தேங்க்ஸ். எங்கே கண்டுபிடிச்சிருக்கீங்க கரெக்டா? ஆமா, இது புரிஞ்சுக்கிட்டால என்ன பசங்களுக்கும் இது வந்து ஞாபகம் இருந்ததுன்னு வச்சுக்கேன். இப்போ கேட்கறதே பசங்க விட்டுட்டாங்க. இப்போ நல்ல பொருட்கள் வாங்குவாங்க, எல்லா ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு அதில் தான் இது இருக்குது அது இருக்குன்னு வாங்க. நம்மளோட காய்கறிகள் எவ்வளோ இருக்கு பாருங்க, உடம்புக்கு தேவையான எல்லாமே இருக்குது இதில்.